டேங்கை வந்து முழுக்க இந்தியாவில் செய்கிறாங்க. உலகத்திலே இந்த ஒரு டேங்கில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக் லோடிங் கியர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எப்படின்னா, ஒரு கன்னோட வெயிட்டு, ஒவ்வொரு ரவுண்டோட வெயிட்டு சொல்லப்போனால் முதல்ல அது 7லேருந்து 10 கிலோ வரைக்கும் இருக்கும். அதை ஒவ்வொரு தடையும் தூக்கி சேம்பரில் லோட் பண்ணி ஃபயர் பண்ணுற டைம் அதிகமாகும், அதுக்கான எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகும். ஆனால் இந்த டேங்கில் வந்து அந்த 22 ரவுண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பார்த்தா 8 செகண்டுக்குள்ளே 22 அம்யூனிஷனும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 8 செகண்ட் தான் ஆகும். உள்ளே லோட் ஆகிடும், எய்ம் பண்ணலாம், ஃபயர் பண்ணலாம், லோடாகவும் எய்ம் பண்ணலாம், ஃபயர் பண்ணலாம். அந்த ஆட்டோமேட்டிக் லோடிங் கியர் முதல் தடவையாக அந்த T-72 சீரிஸ் டேங்கில் தான் வந்தது, வேறு எந்த டேங்க்லேயும் கிடையாது. இது வந்ததுக்கப்புறம் தான் ரஷ்யன் வெர்ஷன் டேங்கில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான ஒரு புது தொழில்நுட்பத்தை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை அப்படியே முழுக்க நம்ம இந்தியாவிலும் பண்ண முடியுது. இது ஒரு ஃபயர் பவரோட ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன, இந்த மெயின் கன் இல்லாமல் இன்னும் 2 கன் இருக்குது. சப்போஸ் ஒரு 4 குரூ தான், எனிமி 4 சோல்ஜர்ஸ் போகிறாங்கன்னா அதுக்கு இந்த மெயின் கன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு. அப்போ என்ன பண்ணோன்னா, இது கூடவே ஒரு ஸ்மால் கன் இருக்குது, தட் இஸ் கால் கோஆக்சைல் மெஷின் கன். அது வந்து 7.62 mm சைஸில் ஒரு கன்று, அந்த மெயின் கன் கூடவே இருக்கும். ஸோ கன்னர் வந்து அந்த சைட்டில் தான் பார்த்துட்டு இருப்பார், தனியாக உட்காந்துட்டு. அவர் பார்க்கும்போது ட்ரூப்ஸ் போகிறாங்கன்னா அந்த ஸ்மால் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணி சின்ன டார்கெட்டெல்லாம் அவர் ஃபயர் பண்ணிவிடுவார். அதுக்கு வந்து மெயின் கன் அம்யூனிஷனை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு இது. மூணாவதான ஒரு கன் இருக்குது, அது வந்து ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன். சப்போஸ் நம்ம டேங்க் இருக்குது, டேங்குக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டரோ இல்லை ஹெலிகாப்டரோ வருது அப்படின்னா, லோ லெவல், அதாவது குறைவான அளவில் பறக்கிற விமானம் ஏதாவது வந்ததுன்னா அதை ஃபயர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மெஷின் கன் ஒன்று இருக்குது. அது வந்து 12.7 mm போர் அப்படின்னு ஒரு கன் இருக்குது. அதை வந்து கமாண்டர் சைட்லேருந்து ஒருத்தர் வெளியே வந்து அதை பார்த்து ஃபயர் பண்ணுவார். அதுக்கு ஒரு சைட் இருக்குது, அதுக்கும் ஒரு அம்யூனிஷன் இருக்குது, அதையும் ஃபயர் பண்ணலாம். ஸோ அந்த 3 சேர்த்து பார்க்கும்போது இதனோட ஃபயர் பவர் வந்து ஒரு சுப்பீரியர் பவர். அந்த நேரத்தில் வந்து இந்த T-72 இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது நம்ம இந்தியன் ஆர்மியில் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேங்க். இன்றைக்கும் வந்து ஆர்மியில் ஒரு ஃபேவரபிள் டேங்க் வந்து இந்த T-72. இதை என்ன பண்ணோம், நம்ம இந்தியாவில் முழுக்க பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய அப்கிரேடும் எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம. சப்போஸ் கம்யூனிகேஷன் எப்படின்னா, இந்த டேங்க் ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, அவங்க கமாண்ட் கண்ட்ரோல் எப்படி ஆகும், கம்யூனிகேஷன் இல்லைன்னா டோட்டல் மிஷனே லாஸ்ட் ஆகிடும். கண்டினியூஸான ஒரு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இதில் இருக்கிற கம்யூனிகேஷனும் வந்து ஒரு முக்கியமான ஒரு எஃபெக்டிவான ஒரு சிஸ்டம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபயர் பவராக கொடுத்தது. இப்போ மொபிலிட்டின்னு எடுத்துட்டா, இப்போ நம்ம இமேஜின் பண்ணுங்கள், நம்ம ஒரு எனிமி டெரிட்டரி கிட்ட போனோம் அப்படின்னா, இமீடியட்டாக ஓவர் நைட்டில் போனோம் அப்படின்னா, அந்த மொபிலிட்டி செல்ஃப் ரிலையண்ட். இதுவே அந்த கன்னை எடுத்துகிட்டு தானாக போயிடும். எந்த டெஸ்டினேஷன் வேணுமோ, எந்த கோஆர்டினேட்ஸ் வேணுமோ அங்கே டெரிட்டரிக்கு போயிடும்.